திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் அஸ்வினி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுபம், திதி சஷ்டி. இன்றைய சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, மேலும் 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷம், தாய் வழி ஆதரவு உண்டாகும், தெளிவான திட்டமிடுதல் உண்டாகும், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும், அரசு காரியங்கள் வெற்றி பெறும், விருப்பங்கள் நிறைவேறும், தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள், முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றி பெறும். எனவே அதிக உழைப்பும் உங்களுடைய திறமைகளை செலுத்த வேண்டி வரும். குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாளாக சந்திக்காத மூத்த உறவினர் ஒருவர் இன்று சந்திக்கின்ற இடம் அவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். பெரியவர்கள் ஆசை எப்போதும் உங்களுக்கு இன்று உண்டாகும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை அனுசரித்து போகும். இப்போது பெண்களின் காலம் என்பதால் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு கொடுத்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஆதாயமும் விரயங்களும் செலவுகளும் ஏற்படுவதால் பயணங்களை தவிர்க்கவும். ரிஷபம், இன்று உங்களுடைய முயற்சிகள் தோல்வியடையும். அதனால் தைரியம் குறைந்த மனப்பதற்றம் உண்டாகும். சகோதரர்களை அனுசரித்து போகவும். தெளிவான திட்டங்களிட்டு நீங்கள் இன்று வெற்றி காணும் நாள். மேலதிகாரிகள் ஆதரவு உண்டாகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணை வகையில் நீண்ட நாளாக வர வேண்டிய இந்த பாக்கி வருமானங்கள் எல்லாம் இன்று வசூலாகும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குழந்தைகள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் இன்று நிறைவேற்றுவீர்கள். பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இன்று அதிகமாகும் நாள். அதனால் அதிக உழைப்பும் முயற்சிகளும் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். தொழிலில் மேலதிகாரிகள் புதிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் விரும்பிய பயணத்தை மேற்கொண்டு ஆதாயம் பெறுவீர்கள். மிதுன ராசியினரை, இன்று அதிக உழைப்புகள் செய்ய வேண்டி வரும். உங்கள் தொழில் ஸ்தலத்தில் தெளிவான திட்டமிடலில் தடுமாற்றங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் செயலாக்குவதிலும் தொழில் இலக்குகளை அடைவதிலும் அதிக அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும். மேலதிகாரியின் கெடுபிடிகள் அதிகமாகும். உங்கள் முயற்சிகளுக்கு தடை தாமதங்கள் ஏற்படுவதால், அதுவும் குறிப்பாக அரசு காரியங்கள் அதிகமாக இருப்பதால் இன்று அரசு காரியங்களை தவிர்க்கவும். இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இருந்தாலும் உங்களுடைய புகழுக்கும் மரியாதைக்கும் குறைச்சல் எதுவும் இருக்காது. இன்று சிறிய அல்லது பெரிய ஒரு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டி வரும். கடகராசியினரே, இன்று அதிக உழைப்பும் வேலைப்பளவும் அதிகரிக்கும். தெளிவான திட்டமிடுதலில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மேலதிகாரிகளின் ஆதரவால் அதை நீங்கள் சரி செய்வீர்கள். தொழில் இலக்குகளை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும். ஒப்பந்தங்கள் செயல்படுத்துவதில் அதிக அலைச்சல்களும் உழைப்பும் தேவைப்படும். மேலதிகாரி ஆதரவுடனும் இந்த வேலைப்பளு பிரச்சனையை நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். அவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். இன்று உங்கள் புகழ் கௌரவத்திற்கு மதிப்பு குறையாமல் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணை நண்பர்களால் தனவரவு உண்டாகி பொருளாதார வளர்ச்சி காணும். இன்று தொழில் சார்ந்த பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். சிம்மராசியினரே, இன்று வேலைப்பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். தெளிவான திட்டமிடுதல் மூலம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். இருந்தாலும் அவர்கள் மேலும் மேலும் வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தவர்களின் எதிர்ப்புகள் தோன்றும்.
உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அதிலும் தொழிலில் இலக்குகளை அடைவதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகும். தொழில் முயற்சிகள் எல்லாம் தடைகளுக்கு பின்னே வெற்றி பெறும். தடை தாமதங்கள் ஏற்படுவதால் இன்று பயணங்களை தவிர்க்கவும். கன்னிராசியினர் இன்று ஏற்படும் தடைகளை எல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்கள் நீண்ட நாளாக கடப்பிலிருந்த காரியங்கள் என்று வெற்றி பெறும். அது நீங்கள் விரும்பியபடியே அது நிறைவேறும். குழந்தைகளின் செயல்திறன்கள் குறைவு ஏற்படுவதால் கவனமும் கண்டிப்பும் தேவை. தைரியமான முடிவுகள் எடுத்து எதிர்வரும் தொழில் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதல்லாமல் அவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய நாள் என்று. அதுவும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு நன்றாக உயரும். நீங்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையோடு என்று ஒரு பயணம் செல்ல உத்தேசிப்பீர்கள். தொழிலில் புதிய நண்பர்கள் வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெளிவான திட்டமிடுதல் மூலம் அரசு காரியங்களை வெகு எளிதில் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உதவியுடன் ஒப்பந்தங்களினாலும் தனவரவு ஏற்பட்டு உங்கள் செல்வாக்கை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தெளிவான திட்டமிடுதல் மூலம் நீண்ட நாளாக நடைபெறாத காரியங்களை செய்து முடித்து பேரும் புகழும் பெறுவீர்கள். முயற்சிகளும் திறமைகளும் தடைபட்டாலும் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அதை மீண்டும் அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களின் மறைமுக எதிர்ப்புகள் இருப்பதால் அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும். பிரச்சனைகள் தரும் என்பதால் இன்று பயணங்களை தவிர்க்கவும். விருச்சிக ராசியினரை இன்று அதிக உழைப்பினால் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். அதிக முயற்சியின் பேரில் தொழில் சார்ந்த அரசு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளாக நிறைவேறாத விருப்பங்களை தெளிவாக திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். உறவினர் மத்தியில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். அதிக உழைப்பும் தெளிவான திட்டமிடுதலும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். குழந்தைகள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாட்டில் குறைவு ஏற்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. அரசு காரியங்களில் கனிவான பேச்சினால் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி உங்கள் செல்வாக்கை பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இன்று வாழ்க்கை துணையின் உதவியால் நிறைவேறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். தெளிவான திட்டமிட்டங்கள் இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகளால் வேலைகளில் சிறிய சுணக்கம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் எதிர்ப்புகள் தோன்றும். ஆகவே உறவினர்களை டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே நிறுத்தி கொள்ளுங்கள் என்று திட்டமிட்ட தொழில் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். மகர ராசியினரை இன்று தெளிவான திட்டமிடுதல் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்களில் தடை ஏற்படுவதால் அதை ஒத்தி போடவும். இன்று அதிக உழைப்பினாலும் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கும் திறமையால் உங்களுக்கு பதவி உயர்வை மேலதிகாரிகள் பரிந்துரைப்பார்கள். மேலதிகாரி ஆதரவு இருப்பதால் எந்த வேலையை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாட்டில் குறைவு இருப்பதால் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும். தொழில் இலக்குகளை முயற்சியின் பேரில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இன்று சிறிய அல்லது பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள். கும்பராசினரை உங்கள் முயற்சிகள் நிறைவேற அதிக உழைப்பு தேவைப்படும். வாழ்க்கை துணை அனுசரித்து செல்லவும். தொழிலில் உங்கள் இலக்குகளை அடைய சக ஊழியர்களின் ஆதரவு தேவைப்படும்.
குழந்தையின் செயல்பாட்டு குறைவாக இருப்பதால் கவனமும் கண்டிப்பும் தேவை. அவசியப்பட்டால் நீங்கள் டியூஷன் அல்லது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய செயல்திறனை மேம்படுத்தலாம். குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். மூத்த உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதுவும் குடும்பத்தில் பெண் உறவினர் மத்தியில் உங்கள் செல்வாக்கு மிக அதிகமாக உயரும். அதற்கு காரணம் உங்களுடைய பேச்சு திறமை என்பது எல்லாருக்கும் தெரியும். தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதால் இன்று பயணத்தை தவிர்க்கவும். மீனராசினரே, குடும்பத்தில் குழந்தைகள் மனதை அறிந்து நீங்கள் இன்று செயல்படுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கும். அதிக உழைப்பு தேவைப்படும். தெளிவான திட்டமிடுதல் மூலம் உங்கள் செயல்கள் வெற்றி பெற்று செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியிலும் உங்கள் செல்வாக்கு உயரும். ஒப்பந்தங்கள் நண்பர்கள் மூலம் அதிக லாபத்தை அடைவீர்கள். தொழிலில் சக ஊழியர்களின் ஆதரவு இருப்பதால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சகோதரரை அனுசரித்து செல்லவும், அதுவும் குறிப்பாக சகோதரிகள் இருந்தால் அவர்களை மிகவும் அனுசரித்து செல்லவும். இன்று வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணத்தை நீங்கள் திட்டமிடுவீர்கள். இந்த நாள் இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிமுறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து ஃபாலோ பண்ணுங்கள். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகா சரணம், கந்தா சரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.